கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 13:4 ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறுகிறது. படித்து பாருங்கள். தாம் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து தம்முடைய மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த துண்டால் துடைக்கவும் தொடங்கினார். 13-14 சொல்கிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்கிறார். நான் உன்னை விட உயர்ந்தவன், நீ என்னை விட தாழ்ந்தவன் என்ற மனமேட்டுமை உங்களுக்குள் இல்லாமல் உங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்கள் என்பதை உணர்த்துகிறார். அன்பானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவத்தில் நம் ஆண்டவர் யூதாசின் கால்களையும் கழுவினார். தாம் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதையும் மீண்டும் அந்த பரலோக ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாக சிம்மாசனத்தில் அமரப்போவது தெரிந்தும் மிகவும் தாழ்மையான வேலைக்காரனின் வேலையை அவர் செய்கிறார். மத்தேயு 11:29 சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இதைத்தான் அன்பானவர்களே ஆவியில் எளிமை என்கிறோம். மத்தேயு 20:28 படித்து பார்க்கலாம். உங்களில் எவனாயிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அந்தபடியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். லூக்கா 22:27 நம் ஆண்டவர் சொல்கிறார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பிலிப்பியர் 2:6-7 சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனுடைய ரூபமாயிருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தம் ஆவின் எளிமையை நம் ஆண்டவர் நமக்கு கற்பித்தார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கொலோசியர் 1:16 சொல்கிறது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களாலும் அது அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆயினும் நமது இரட்சகர் எளிமையான வேடம் தரித்து மனிதனாக வந்து நம் ஆவி எளிமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார், விரும்புகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு ஆவியில் மிகவும் எளிமையாக இருந்து நமக்கு மாதிரியை காண்பித்தார். யோவான் 8:48 இயேசுவை சமாரியன் என்றார்கள், பிசாசு பிடித்தவன் என்றார்கள். ஒரு முறை அல்ல, 4 முறை. யோவான் 10:20 இவன் பைத்தியக்காரன் என்றார்கள். யோவான் 7:20, 8:48, 8:52, 10:20 படித்து பாருங்கள். மத்தேயு 9:11, மார்க்கு 2:16, லூக்கா 5:30 படித்து பார்ப்போம். இயேசுவுக்கு விரோதமாயிருந்தவர்கள் சாதாரண யூத மக்கள் மட்டுமல்ல, அவர் மேல் பகை கொண்டிருந்தவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், ஏரோது, பிரதான ஆசாரியர்கள் அவரை கொலை செய்யும் நோக்கம் வெறியோடு சிறையில் எடுக்கும் முயற்சியோடும்
தீவிரமாக இருந்தவர்கள். லூக்கா 13:31-33 வரை நாம் படித்தால், ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் என்று இயேசுவின் மேல் அன்பாக இருந்த பரிசேயர் வந்து சொல்கிறார்கள். 33ஆம் வசனம் இயேசு சொல்கிறார், எருசலேமுக்கு வெளியே எந்த தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். அவர் மேல்மட்டத்தின் அளவு விரோதம் இருந்த அளவு செல்வாக்குடனே இருந்தார். தம் ஆவின் எளிமையால் ஏழைகளுடனும் ஆயக்கார பாவிகளுடனும் இருந்தார். யூதர்கள் அருவருப்பாக ஒதுக்கி வைத்திருந்த சமாரியாவில் போய் 2 நாட்கள் தங்கியிருந்தார். மத்தேயு 26:6 பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் தம் சீஷரோடு உணவருந்தி சீஷர்களுக்கு எளிமை கற்றுத்தந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:19-23 வரை நாம் படித்து பார்க்கலாம். அதில் நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொல்கிறார் பவுல். சிசிலியாவின் தலைநகரான தர்சு பட்டணத்தில் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்போடே வளர்ந்த பவுல் சனகரிப் சங்கத்திலே பரிசேயனாக இருந்தவர். எல்லாருக்கும் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனனைப் போல் கூட தாம் மாறியதை குறிப்பிடுகிறார். வாழ்ந்திருக்க தெரிந்த அவரால் தாழ்ந்திருக்கவும் முடிந்தது. பிலிப்பியர் 4:12 அவர் தன்னை தாழ்த்தி தம்மை எளிமைப்படுத்திக் கொள்ள முடிந்தது. நாம் ஆவில் எளிமையுள்ளவர்களாக என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த உயர்ந்தவன் என்னும் நிலையை நினைக்காமல் அவர்களோடு இருப்பது, அவர்களாகவே இருப்பது, மேட்டிமை எண்ணமே இல்லாமல் இருப்பது, எந்த விதத்திலும் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் தன்னை முக்கியமற்றவராகவே கருதி கொள்வது, பெருமையற்று இருப்பது. 1 பேதுரு 5:5 சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்வது. கொலோசையர் 3:12 படி உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்வது. பிலிப்பியர் 2:3 சொல்வதின்படி யாரிடமும் நம் மனமேற்றுமையினால் வாதிடாமல் வீண் பெருமை கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையினால் ஒருவரையொருவர் மேன்மையானவர்களாக நினைப்பதும் ஆவியில் எளிமை எனப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:9 பவுல், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்கிறார். 8ஆம் வசனத்தில் தன்னை அகால பிறவி என்று குறிப்பிடுகிறார். அன்பை இயல்பாக கொண்ட யாரும் தம்மை பிறரிடம் உயர்த்துவதில்லை. கிறிஸ்துவின் அன்பை சுபாவமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் ஆவில் எளிமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நமது ஆண்டவரின் சுபாவமே நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அந்த சகல சத்தியம் என்பதில் ஆவில் எளிமையும் அடங்கியிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மிகப்பெரிய கிருபை அது. அன்பானவர்களே, பரலோக ராஜ்யம் நமக்குரியதாக வேண்டுமா? ஆவில் எளிமையுள்ளவர்களாக இருப்போம். ஆவில் எளிமையுள்ளவர்களாக இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நாம் தேவனிடத்தில் பாக்கியவான்களாக பெயர் பெற்றால் பரலோக ராஜ்யம் நம்முடையதாகும். இது நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம். வாக்கு மாறாத இரட்சகர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க இந்த ஒரு வழியை தம் கிரியைகளினாலே கற்றுத்தந்து நம் கரம் பிடித்து அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் கரம் பிடித்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நமக்கு ஆவியில் எளிமை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை என்றும் நம்மோடு இருக்கட்டும்.
ஷாலோம். ஆமென்.